நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிட போகிறார். அப்போது இந்த 5ஆம் இடம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, மேன்மை, பொருளாதார மேன்மை, பூர்வீகத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடுதல், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைத்தல், இதெல்லாம் நடைபெறும். 7ஆம் இடம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் ஆதரவாக இயங்குவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. ராசியில் ராசிநாதன் இருந்தால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடம்புல ஒரு தேஜஸ், மினுமினுப்பு கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். மேஷராகு, மேலான ராகு பல நன்மைகளை செய்வார். அதாவது சொத்து பத்து விஷயங்களில், அதாவது பூமி விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாக செய்வார். இடம் விற்கிறது நல்ல விலைக்கு விற்கும். இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடமா குதிர்பாடாகும். ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைச்சி, அதாவது உங்கள் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி நீங்கள் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. நாசுக்காக பேசணும், இல்லைன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். அலாதி தைரியம் உங்களுக்கு ஏற்படுங்க. சாதாரணமாக நீங்கள் ரொம்ப குயட்டுக்கு ஆப்போசிட்டாக இருப்பீங்க. நீங்கள் காமாக செயல்படக்கூடியவர்கள். ஆனால் இப்போது ரொம்ப சுறுசுறுப்பாக, அதிவேகம், படு உற்சாகமாக வேலை பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. அதிக கவனம் தேவை வேலைகளில் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் இடத்தை அதிபதி பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவை தருவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. படிக்கும் மாணவ செல்வங்கள் பிரமாதமாக படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காதுங்க. மற்றபடி 6ஆம் இடத்து அதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்கிறார்? 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். அது பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்குதுன்னு சொன்னால், அதாவது எந்த ஒரு கிரகமும், அசுப கிரகமும் ஒரு திரிகோணங்களில் அமர்வது என்பது சிறப்பு தான். இருந்த போதிலும் சில தந்தையால் சில இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ வெளியூர் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, அங்கே போய் ஏதாவது உங்களுடைய வீரதாபத்தை நீங்கள் இது பண்ணக்கூடாது. அங்கே போய் எதாவது உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நிலை வரலாம். ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், அசிங்கம், அவமானங்கள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. இல்லை உங்கள் பொருள்கள் களவாடப்படலாம், இல்லை நீங்களே கை தவற விடலாம். ட்ராவலிங் போதோ இல்லை மற்ற இடத்துலையோ நீங்களே ஞாபகம் மருதியாக விட்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். கவனக்குறைவு ஏற்படும். ஒரு சிலர் ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி 9ஆம் இடம் காரகோ பாவனாஸ்தி, சூரியன் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் பெண்களால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம், குடும்பத்தில் சுபீட்சம், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம்.
புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள், நல்லதே நடக்கும். மற்றபடி அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த ஒரு சிரமமும் இன்றி ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது, தொடாததெல்லாம் கூட துலங்கப் போகிறது, நல்ல லாபம் வரப்போகிறது, மூத்த சகோதரத்தால் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை. அதாவது சுப செலவும் இருக்கலாம், அசுப செலவும் இருக்கலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு காலகட்டமே. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.